எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீலக்ஷ்மி. கிவ் இட் அ தாட் என்ற சேனல் மூலயமா என் மனதில் தோன்றும் ஒரு சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டு வர்றது என்னுடைய வழக்கம். அந்த வகையில் அண்டர்ஸ்டாண்டிங் பேசிஸில் டெட்பெட்ஸ் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஒரு தொகுப்பாக. அடுத்த புரிதலுக்கான டெட்பெட் பொதுவாக கிஃப்டிங், தி ஆர்ட் ஆஃப் கிஃப்டிங்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். வெளி உலகத்திடம் நம்மளுடைய கிஃப்டிங் கலாச்சாரம் எப்படி இருக்குது, எப்படி மாறிக்கிட்டு இருக்கு, எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி. இது குடும்பத்துக்குள்ள, ஒரே வீட்டுக்குள்ள கிஃப்டிங்னு பேசுகிறப்போ கிஃப்ட் மட்டுமல்லாது பாசங்கள் பரிமாற்றம், அந்த பேசிஸில் எஸ்பெஷலி இன்றைய காலகட்டங்களில் இந்த ஜென்ரேஷனுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன், ஹோப்ஸ், இது எல்லாமே கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. முந்தைய காலகட்டங்களில் அதே எக்ஸ்பெக்டேஷன் வீட்டுக்குள்ளே அல்லாது உறவுகளிடையே இருக்கும். அவங்க இவ்வளோ சீர் செய்யணும், எனக்கு இந்த முறை செய்யணும், அந்த மாதிரி இருந்தது போக இப்போ அதற்கான இம்பார்ட்டன்ஸ் சற்று குறைந்த விதமாகவும், வீட்டுக்குள்ளே எஸ்பெஷலி வித்தின் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாச பரிமாற்றங்கள், கிஃப்டிங் கலாச்சாரம்னு கூட இல்லை, அந்த பாசத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிற அந்த விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு ஒரு சூழலுக்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்கு. என்ன சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் பாசம் காட்டும் பொழுது அவர் அவர் வீட்டில் வளர்ந்த விதத்தை கொண்டு அவர் பாசம் காட்டக்கூடும். இது இயல்பாகவே நடந்துட்டுருக்கிற ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு விஷயம் அந்த காலகட்டங்களுக்கும் இப்போக்கும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, அன்றைய காலகட்டங்களில் அடாப்டேஷன்றது ரொம்ப எளிமையாக, ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதாவது அது பெண்கள் மீது புகுத்தப்பட்டிருந்தது அட் எனி காஸ்ட். பட் இன்றைய ஜென்ரேஷனில் அது ஒரு ப்ரெஷராக மாறிக்கிட்டு இருக்கு. எப்படி அப்படின்னா, இப்போது ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே, இப்போது ஒய்ஃப் வீட்டில் நல்லா அதிகமாக அவங்க இந்த மாதிரி ஒரு பிராண்ட் வாட்சோ இல்லை ஒரு பிராண்டடான ஒரு விஷயத்த வாங்கி கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ, ஹஸ்பண்ட் அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான ஒரு கிஃப்டை ப்ரெசென்ட் பண்ணாலோ, இல்லை ஒய்ஃப் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்தாலோ, இது இதில் ரெண்டு விஷயம் கவனிக்கப்படணும். ஒரு விஷயம், இது எப்படி பார்த்தாலும் பாசம் அப்படின்றத ரிசீவிங் எண்டில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். கிவிங் எண்டில் இருக்கிறவங்க இதை கொடுத்தால் அவர்கள் திருப்தி அடைகிறார்களா, இல்லை அவர்கள் எதிர்பார்க்கும் வண்ணமாக நம்மளால் அதை செய்ய முடியுமா? செய்ய முடியாவினில் எல்லா இடங்களையும், எல்லா டிட்பிட்க்கு உண்டான பேஸ் ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னா கம்யூனிகேஷன். இதில் நீங்கள் சர்ப்ரைசிங் ஃபேக்டர் இதெல்லாம் நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்டை பிரேக் பண்ணும்போது, அது எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணலன்னா, அங்கே சின்ன சின்னதாக பிளவுகள் ஆரம்பிக்குது. இந்த சின்ன சின்ன மனதில் தேக்கி வைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் தான் பெருசாக பின்னாடி பூதகாரமாக வெடிக்குது. ஏற்கனவே போன வீடியோவில் சொன்ன மாதிரி, எப்போவுமே ஒரு விஷயத்த டக்குன்னு நம்மளுக்கு ஒரு ஹர்ட் நம்மளை அடிக்குது அப்படின்றப்போ டக்குன்னு அதற்கான ரியாக்ஷன் நம்ம கொடுக்க மாட்டோம். பட் அது எங்கேயோ மனசில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் இருக்கும். அதை நம்ம கம்யூனிகேட் பண்ணலைன்னா இது எகெயின் இன்னொரு விதமாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, நம்ம செய்கிறது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு தான் போல இருக்குது அப்படின்னு கிவிங் எண்டில் இருக்கிறவங்களும், ரிசீவிங் எண்டில் சும்மா அவங்க மனசு சங்கடப்படக்கூடாது, அந்த நேரத்தில் வாங்கிக்கிட்டு பின்னாடி ஒரு நாள் நீ எதுவுமே எனக்கு செஞ்சதில்லை அப்படின்னு சொல்கிறப்போ ஏற்படக்கூடிய இந்த ஒரு பிக் கம்யூனிகேஷன் கேப் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அந்த ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் அசைச்சு தான் பார்க்கும். இது மற்ற எல்லா விஷயங்களுக்கும் பரவும் பொழுது இதற்குண்டான அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்காக வரணும்னா கிட்டத்தட்ட 25 to 30 years ஆஃப் மேரேஜ் லைஃப்பில் இருக்கணும். இப்போ இருக்கிற காலகட்டங்களில் அவ்வளோ டைம் எல்லாருக்கும் இல்லை. மீனிங் அவ்வளோ வருஷம் பொறுமையாக இருந்து யாரும் பார்க்கறதுல சீக்கிரமாகவே அவசரப்பட்டுடுறாங்க. அப்படி இல்லாது இந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா, அதாவது இப்போ இது எகெயின் இது ஒரு பொய்யான ஒரு விஷயத்தையோ இல்லை ஒரு முடியாத இயலாத விஷயத்தை பண்ணியே ஆகணுன்ற ப்ரொப்பகேண்டா கிடையாது. நம்மளால் முடியாத பட்சத்தில் அதை கிளியராக கம்யூனிகேட் செய்யணுன்றது தான் இந்த மெசேஜோட நோக்கம். அப்போது இந்த ஒரு புரிதலுக்குள்ள இந்த பாசத்தின்
எக்ஸ்சேஞ்சுக்கான ஒரு ஐடியாலஜியை கரெக்டாக கிளியராக கம்யூனிகேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கண்களில் பரிவாஷம் செய்து கொள்ளும் காலம் இப்போது இல்லை. இங்கே அது ரிலவெண்ட்டாக இல்லை. இல்லை ஒருவரின் குடும்ப சூழலை பார்த்து கரெக்டாக உடனே அனலைஸ் செஞ்சு இவங்க இப்படி தான் வளர்ந்துருக்காங்க, இவங்க இதை செய்ய முற்படுறாங்கன்றத புரிஞ்சுக்கிற அளவுக்கு இங்கே டைமும் இல்லை. ஸோ கம்யூனிகேஷன் இஸ் த கீ அகெயின். ஸோ இதை தொடர்ந்து கரெக்டாக அந்த கிஃப்டிங் கலாச்சாரத்தையோ இல்லை பாச பரிமாற்றத்தை பற்றியோ தெளிவான ஒரு ஐடியாலஜியை நம்ம ஷேர் செய்து கொண்டோமே ஆயின், அதே மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க, நம்மளுக்காக தான் வாங்கியிருக்காங்க, அவங்க மனசுக்கு பிடிச்சதே வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதாக ஒன்று ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தான் வாங்கியிருப்பாங்கன்ற புரிதலும் இது ரெண்டும் இருந்தாலே வாழ்க்கை ரொம்பவே அழகானதாக இருக்கும். லைஃப் வில் எவர் பி பியூட்டிஃபுல். தேங்க்யூ ஸோ மச்.